வந்து என்ன நோக்கத்துக்கு நம்ம எழுதணும்னு கேட்டீங்கன்னா, உண்மைகளை யதார்த்தங்களை சொல்ல வேண்டும். அறம் இணையதல்ல ஒரு விஷயம் சுட்டி காட்டப்பட்டால் நிச்சயமாக அது வந்து ஆட்சியாளர்களால் பல நேரங்களில் வந்து சரி செய்யப்பட்டிருக்கின்றத நான் ரொம்ப ஒரு நன்றி உணர்வோடையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரங்களில் நான் எழுதக்கூடிய பல கட்டுரைகளை முரசொலியில் எடுத்து போட்டாங்க. ஒரு திராவிட தோற்றம் காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க பாசிச கொள்கைகளை ஸ்டாலின் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் சசி பெருமாள் அவர்களை வைத்து 33 நாட்களோ 31 நாட்களோ பண்ணும்போது போலீசார் எங்க பக்கமே வரல, தூரத்துல இருந்தாங்க. இங்க ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் இருக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா சமூக அக்கறை, மனித நேயம், ஒரு பொது நலனில் அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு வர முடியும். வெவ்வேறு தொலைவில் இருந்து வந்திருக்காங்க. அருளாரங்க மோசூர்ல இருந்து வந்திருக்காரு, இந்த சிதம்பரத்துல இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாரு, மதுரையில இருந்து அருணாச்சலம் வந்திருக்கிறாரு, வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க, சேலம், திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒவ்வொரு வாசகர்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஊடகவியலாளர் வீரபாண்டியன், குமரேசன், ரமேஷ், இந்த மாதிரி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கீங்க. வேலன், வெங்கையா முருகன் ஆய்வாளர், ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் வந்து சொன்னதான் நீங்கள் நினச்சிக்கணும். நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே மேலே கீழே உட்காந்துருக்கீங்க. நம்ம அறம் இணையதல் எப்படி செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றத வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியா நம்ம எழுதுறது மூலமா பார்த்துருப்பீங்க. நாம எழுதுறது வந்து பல நேரங்களில் வந்து பல பேருக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துது. நாம வந்து என்ன நோக்கத்துக்கு நம்ம எழுதணும்னு கேட்டீங்கன்னா, உண்மைகளை யதார்த்தங்களை சொல்ல வேண்டும். எந்த விதமான அரசியல் அழுத்தங்களுக்கோ அதிகாரத்திற்கோ ஆசைக்கோ சுயநலத்திற்கோ ஆட்படாமல் உண்மைகளை உள்ளபடி சொல்லி அதுக்கப்புறமேலே அந்த உண்மைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறத மக்கள்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். அதாவது ஒரு சார்பு நிலை எடுக்கும்போது அதை கொஞ்சம் பேசுவோம், இதை கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்லாம் கிடையாது. இப்ப நாம வந்து அப்படி இருக்கனால தான் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள், போராடுகின்றவர்கள் ஒரு எங்க இருந்தாலும் அவர்கள் நம்மளை தொடர்பெடுத்து பேசுறாங்க. அது குக்கிராமத்திலிருந்தும் உதவிகள் நம்ம கிட்ட கேட்டு நம்ம வந்து எழுதி அது உடனடியாக அங்க அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு எடுக்க போய் அதுக்கு கவனமான நிறைய சம்பவங்கள் நமக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் அறம் இணையதல்ல ஒரு விஷயம் சுட்டி காட்டப்பட்டால் நிச்சயமாக அது வந்து ஆட்சியாளர்களால் பல நேரங்களில் வந்து சரி செய்யப்பட்டிருக்கின்றத நான் ரொம்ப ஒரு நன்றி உணர்வோடையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது அதை நம்ம வந்து கராராக செய்யறீங்க அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு சரியான எதிர்கட்சியா வந்து அவங்க செயல்படுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. அது மேல இவங்க நடவடிக்கை எடுக்காம ஒரு மிரட்டல் துணியில வச்சிருக்காங்க. நீங்க எங்களை பத்தி ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்ண உங்க விஷயங்களை நாங்க தோண்ட வேண்டி இருக்கோம், உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு சிக்கல் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால 10ல் 2-3 விஷயங்களை மட்டும் பேசுறாங்க. அது பேசிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போறாங்களே தவிர சரியானபடி வந்து மக்கள் பிரச்சனைகள்ல இறங்கி பேசி ஒரு தீர்வு காண்பதில்லை, அக்கறை காட்டுவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களும் மிக மிக தவறு செய்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன தவறுகள் செய்கிறார்களோ அதே தவறுகளை அதிமுகவும் செஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்கு அதை பேசுவதற்கான தார்மீக பலமே இல்லை. அப்ப பத்திரிகைகள் தான் பேசி ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் வந்து 40 வருஷமா பத்திரிகை துறையில் இருக்கேன். இந்த 5 ஆண்டுகள்ல தான் மிக பெருவாரியான பத்திரிகைகள் ஆளுங்கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு தமிழகத்தில் ஆதரித்து பல தவறுகளை சுட்டிக்காட்டாமல் மறைக்கக்கூடிய போக்குகளை மிக அதிகமாக பார்க்கிறேன்.
அந்த அளவுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு வந்து மத்திய ஆட்சியாளர்களாலும் மாநில ஆட்சியாளர்களாலும் ரொம்ப விலை பேசப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து எந்த விதமான கடுகளவும் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல. அதுவும் ரொம்ப, அதாவது கலைஞர்கிட்ட இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் கிட்ட என்ன ஒரு சிறப்பு தன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னை எதிர்த்தவரையும் அவர் வந்து பண்ணிட்டார். ஈவன் பிஜேபி உட்பட. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் சீஃப் செக்ரட்டரிக்கோ உள்துறை செயலாளருக்கோ முக்கிய செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு போன் பண்ணாங்கன்னா உடனே அந்த காரியம் நடந்துடும். இது மாதிரியான ஒரு சாஃப்ட் கார்னர் நிறைய இருக்கு. நிறைய பிஜேபி தவறுகள் செய்யக்கூடிய பல தவறுகளை கைது செய்யப்படுவதும் இல்லை, வழக்கு பதியப்படுவதும் இல்லை, நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. இதை நான் பலமுறை அரவிந்தில் ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டேன். அப்ப ஏற்கனவே இருந்த அதிமுக வந்து பிஜேபி அடிமையா இருந்தது, ஒத்தடிமையா இருந்தது அப்படின்லாம் நம்ம எல்லாம் பொங்கி எழுந்து, நான் உட்பட அப்ப 2018, 19, 20 அந்த காலகட்டங்களில் மிக கடுமையாக அதிமுக விமர்சித்து எழுதி, தேர்தல் நேரங்களில் நான் எழுதக்கூடிய பல கட்டுரைகளை முரசொலியில் எடுத்து போட்டாங்க, திமுக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அப்ப அதே அதிமுக என்ன தவறு செஞ்சதோ அந்த தவறுகளை அதைவிட 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக போய் இயற்கை வள சுரண்டலாக இருக்கட்டும், ஊழல் முறைகேடுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்றாங்க. தொழிலாளர் நலன்கள், அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்காவது ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவர் அடிமையாக இருந்து பழக்கப்பட்டவர்ன்றதுனால, ஒரு தலைமை ஸ்தானம் அவருக்கு இல்லைன்றதுனால ஏதாவது நம்ம ஏடாகூடமா செய்ய போய் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிருவாங்களான்னு சொல்லி நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு பயந்து தயங்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எஞ்சி கதிர ஐயா முடியல அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திருந்தாரு. ஆனால் ஸ்டாலின் என்னென்னலாம் பிஜேபி கொண்டு வருதோ அத்தனை மக்கள் விரோத சட்டங்களையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஐயா சொன்னாரு, அதுக்கு வந்து இங்க சாட்சியாவே அங்க இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான தனித்துவமான கொள்கை, தனி ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவில இவர் தான் வந்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி கொண்டிருந்தவர். இவரை அழைத்து, அதெல்லாம் தேவை கிடையாது, தமிழ்நாட்டுக்கான எதுவுமே அவசியம் கிடையாது, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே பூசி மெழுகி அப்படி தட்டி தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை போல ஒரு உருவாக்கி கொடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டப்ப அதுக்காக நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். மாதிரி போக்குவரத்து விதிகள் மீறல் சட்டத்துக்கு ஹெல்மெட் போட்டா அப்பெல்லாம் 100 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஃபைன், இப்ப 1000 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பயந்துகிட்டு இருந்தாரு. ஆனா திராவிட மாடல் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு மந்திர சொல், ஒரு முகமொழி, நான் தான் இந்தியாவிலே பிஜேபி எதிர்க்கிறது நம்பர் 1 அப்படின்ற ஒரு தோற்றத்தை ரொம்ப அருமையாக முற்போக்கு எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இடதுசாரி கட்சிகள் இவர்கள் மூலமாக ஒரு தோற்றத்தை கற்பித்துக் கொண்டு யதார்த்தமே தெரியாத அளவுக்கு தன்னுடைய முகத்தை ஒரு திராவிட தோற்றம் காட்டிக்கொண்டு முழுக்க பாசிச கொள்கைகளை ஸ்டாலின் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கார். 100% மோடி ஆட்சிக்கும் இவருக்கும் வித்தியாசமே கிடையாது. என்ன வித்தியாசம்னா, அங்க நேரம் இந்த மாதிரி நான் பேசியிருந்தேன்னா கைது பண்ணியிருப்பாங்க, இங்க விட்டு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். இந்த அளவுக்கு இந்தியாவில் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட 1 வருஷம் டெல்லியில் நடந்தது. ஒருத்தர் மேல கூட குண்டாசு போடல. ஆனா தமிழ்நாட்டில் மேல்மால திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3000 ஏக்கர் பசுமையான நிலத்தை பொய்யான பேர்ல நாங்க தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா இல்ல, எந்த விதமான வெளிப்படை தன்மை இல்லாம 3000 ஏக்கர் நிலத்தை பறிக்கிறாங்க. அவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அவரை தூக்கி குண்டாசுல போட்டாங்க. இந்தியாவில் எந்த விவசாயி மேலையும் பிஜேபி அரசாங்கம் கூட அந்த மாதிரி துணிஞ்சு பண்ணதில்லை.
அப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். அந்த நேரத்துல வந்து 5 வருடமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி செய்த தவறுகள் மேலோங்கி வரும்போது நம்ம ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். ஆனால் ஆட்சியில உட்கார்ந்துட்டு பிற்பாடு அந்த கட்சியை என்ன தப்பு செஞ்சாலும் அந்த ஆட்சியை நம்ம வந்து கண்டுகொள்ளாமல் ஆதரிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. மக்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய அறம் நிலைப்பாடு. நண்பர்களே, இப்ப நம்ம அறம் இதழை பொறுத்தளவுல மிக முக்கியமான அறிஞர்கள், கல்வியாளர்கள், சமூக போராளிகள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம், பரந்தூர் விமான நிலைய போராட்டம், நெல்லையில கனிம வளங்கள் எடுத்த போது நடந்த போராட்டம், திண்டுக்கல்ல பாலிப்டனம் அந்த சுரங்கத்தை தோண்டுவதற்காக நடைபெற்றிருக்கின்ற போராட்டம், இது மாதிரி எங்க போராட்டங்கள் நடந்தாலும் நாம வந்து அது தொடர்பான முழுமையான தகவல்களை சேகரித்து அங்க என்ன மாதிரியான மக்கள் போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு அந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை, அங்க போராளிகளை தொடர்படுத்தி முழுமையான செய்திகளை நாம் கொடுப்பதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு சாதாரண சிற்றிதழ் வந்து ஒவ்வொரு முக்கிய இஷ்யூ எழுதும் போது அது கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் போய் ரீச் ஆகுது. காரணம் அந்த இஷ்யூவோட இது. அந்த இஷ்யூ வேற யாருமே சொல்லாத காரணத்தினால அது வந்து போராடக்கூடிய களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறி நாம் எழுதக்கூடிய கட்டுரைகள் அந்த மாவட்டம், அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அனைவர்கள் மக்கள் மத்தியிலும் போய் ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்படுத்தி அங்க அந்த போராட்டத்துக்கு பெரிய வலுவை ஏற்படுத்துகிறது. இது வந்து ஒரு கண்ணில் தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்குது. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு நகரமயமாக்கம் ரொம்ப மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு கிராமங்கள் அழித்து நகரங்களை பெருநகரமாக்கி, அது மாதிரி சாதாரண சின்ன நகராட்சிகளை மாநகராட்சி ஆக்கி, பேரூராட்சிகளை நகராட்சிகளாக்கி, கிராமங்களை எல்லாம் அழித்து நகர விரிவாக்கம்ன்றது ரொம்ப ஒரு பேய்த்தனமா இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக போராடக்கூடிய கிராம மக்களுடைய போராட்டங்கள் எதையுமே பத்திரிகையில் போடுவதில்லை. அதுதான் பெரிய வேதனை. நம்ம தான் தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கோம், கவனப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் போது, நடந்து கொண்டிருக்கும் போது, எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் பண்ணுவாங்க. திமுக மட்டும் நான் சொல்லல, நாளைக்கு அண்ணா திமுக இருந்தாலும் இதே தான் அதிகமா பண்ணுவாங்க. அப்படியான ஒரு சூழல் இங்க வந்து சர்வதேச இந்திய காப்பீட்டுகளும் சர்வதேச காப்பீட்டுகளும் என்ன நிர்பந்தம் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிறார்களோ அதுதான் நடக்கும். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்வதை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்து உட்காருகிறார்கள். இவங்க ஆட்சியில உட்கார்ந்துட்ட பிற்பாடு மக்களுடைய போராட்டங்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஊடகங்களை கைவசம் வச்சுக்குவாங்க, அறிவுஜீவிகளை கைவசம் வச்சுக்குவாங்க, பத்திரிகையாளர்களை கைவசம் வச்சுக்குவாங்க, எழுத்தாளர்கள், கலைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து விழாக்கள் எடுத்து அவர்களை பங்கெடுக்க வைத்து எல்லோரையும் ஆட்சியினுடைய ஆதரவாளர்களை மாற்றி விட்டார்கள். அப்ப உண்மைகள் தெரிவதே இல்லை. அப்ப நம்ம வந்து சொல்ல வேண்டியது கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை நான் கவனப்படுத்துறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்ப அவங்க பாட்டு மூலையில பிளாட்பாரத்துல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. எந்த விதத்திலையும் போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது, பொதுமக்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது எல்லாருக்குமே இந்த போராட்டத்தில் அங்க போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி உயர் நீதிமன்றம் போராடக்கூடிய உரிமையை தடுத்து இரவோடு இரவாக கொடூரமாக அவர்களை கைது செய்தார்கள். அந்த கைது நடவடிக்கையிலே மிக மோசமாக மனித நெறியில் நடந்தன. சரியா? அப்ப ஒரு வார்த்தையை நீதிமன்றம் சொல்லுது, நீங்க மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்தை கேட்டு எடுத்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணுங்க. அதுவே தப்புதான். பொதுமக்கள் கவனத்துக்கு வர்ற மாதிரி தான் போராட்டம்ன்றது நடக்கணுங்க. அதையும் ஒத்துக்கிட்டு கேட்டு இன்ன வரைக்கும் கிடைக்கல.
அடுத்த கட்ட போராட்டம் என்ன செய்யலான்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம். தூய்மை பணியாளர்கள் ஒரு இடத்த, ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அங்க ஆர்கனைஸ் ஆகிறாங்க. அந்த இடத்துல போலீஸ் படை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. எங்க கூடனாலும் போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லி ஒரு தூய்மை பணியாளர் தன்னுடைய வீட்டு மாடியிலே 13 தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு வைத்து வெறும் உண்ணாவிரதம், அகிம்சை முறையில் உண்ணாவிரதம் மட்டும்தான் இருந்தார். அடுத்த நிமிஷமே கேள்விப்பட்டு பெரும் போலீஸ் படை வந்து அத்தனை பேரையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. இது மிகப்பெரிய பாசிசம் இல்லையா? இது பிஜேபி செஞ்சாதான் நம்ம எதிர்க்கணுமா? தயவு செய்து சொல்லுங்க. நீதிமன்றம் அமைதியான முறையில் போராடுங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லாம போராடுங்கன்னு சொல்றாங்க. வீட்டு மாடியில உண்ணாவிரதம் இருக்கிறோன்னு அவங்க அமைதியா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்ப பெரும் போலீஸ் படை வந்து உண்ணாவிரதம் இருந்த அந்த அன்னைக்கே போய் கைது பண்றாங்க. இது எந்த பத்திரிகையிலும் வர மாட்டேங்குதுங்க. அப்ப அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு பேசிஸ்ட் கல்ச்சர் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன் சொல்லி இடதுசாரிகள் என்மேல் மிக கோபமாக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். நான் ஏதோ பிஜேபிக்கு ஆதரவா அப்படி பேசுறேன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. திமுகவும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், வேறு வேறு அல்ல. இருவரும் வேறு வேறு முகமுடியில் இருக்கிறார்கள். செய்யக்கூடியது ஒரே காரியம்தான், மக்கள் விரோத காரியம். தயவு செய்து இதை மனதில் புரிந்து கொள்ளுங்கள். யதார்த்தங்களை பாருங்கள். நான் சொல்வது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு கூடுதலாக சென்று உண்மை என்னவென்று பாருங்கள். மிக பெரிய அளவில் இன்னும் 5 ஆண்டுகள்ல பாசிசத்துக்கு மக்கள் பழகி போயிடுவாங்க. யாருமே எதிர்க்க துணிவில்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த அரை ஆண்டு விழா நடத்துவதற்கு எந்த இடத்துல எனக்கு வந்து அரங்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தனியார்களும் கொடுக்கவில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா அரங்கங்களையும் தேடி பார்த்தோம். அரசு சார்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமும் கேட்டு பார்த்தோம். 7 யாரும் தர மாட்டீங்க. நீங்க கவர்மெண்ட் எதிர்த்து எழுதுறீங்க, உங்களுக்கு தர முடியாது. கவர்மெண்ட் விமர்சிக்கிறேன், ஏன் தரக்கூடாது? தீவிரவாதியா, குண்டு வைக்க போறேன்னா, நக்சலைட்டா நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு அரங்கம் வாடகைக்கு கிடைக்கல. ஜெயலலிதா கவர்மெண்ட்ல கூட அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆட்சி தான் பண்ணாங்க, அடக்குமுறை ஆட்சி தான் பண்ணாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் சசி பெருமாள் அவர்களை வைத்து நாங்கள் 31 நாட்கள் உண்ணாவிரதம் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த அட்வொகேட் சிவா வந்திருக்காரு, செந்தில் ஆர்வம்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த டீம் இங்க வந்திருக்காங்க சில பேர். 33 நாட்களோ 31 நாட்களோ பண்ணும்போது போலீசார் எங்க பக்கமே வரல, தூரத்தில் இருந்தாங்க. இங்க ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் இருக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி லைவ் கவரேஜ் கொடுத்தாங்க. எல்லா சினிமா கலைஞர்களும் தலைவர்களையும் அழைத்து வந்து சசி பெருமாள் அவர்களை பார்க்க வைத்தோம், பேச வைத்தோம். அந்த மதுவிலக்கு வேண்டும் என்ற உணர்வை தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணோம். ஒரு பெரிய டீமா ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு அந்த டீம் வெவ்வேறு விதமா பிரிஞ்சிருக்கிறாங்க. சட்ட பஞ்சாயத்து இயக்கம், மரப்போர் இயக்கம், இவங்கெல்லாம் எங்களோட அந்த இடத்துல களத்தில் இருந்தவங்க. அட்வொகேட் சிவா எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அப்படி நடத்த முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுக்க முடியாது. எவ்வளவு அடக்குமுறையை சந்திக்கிறார்கள். இப்ப அருள் ஆரம்பத்தை பேச விட்டா 1 மணி நேரம் கண்ணீர் மல்க பேசுவார். அவருடைய சாட்சியாக அவர் இருக்கிறார். மேல்மாயில திருவண்ணாமலையில அந்த விவசாயிகளை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள், அவ்வளவு சித்திரவதைப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் மிகப்பெரிய சிற்றரசர்களாக கோடி கோடியாக இயற்கை வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் வேற எந்த ஊழல் பண்ணாலும் கூட மீட்டெடுத்துட முடியும். மழையை உடைச்சு தகர்த்திட்டீங்க, ஆற்றுல மண்ணை வந்து பள்ளத்தாக்கு மாதிரி தோண்டிடுவீங்க. எப்படி சரி செய்வீங்க? எப்படி சரி செய்வீங்க? மறுபடியும் கொட்ட முடியுமா? அது வெளி மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன இல்லை, வெளி மாநிலங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநீதி. பக்கத்தில் இருக்க கேரளால ஒரு பிடி மண்ணில் எடுக்க முடியாது. அங்க இருக்க விழிப்புணர்வு ஏன் இங்கே இல்லை?
எல்லா அதாவது இதை எதிர்ப்பதற்கு உறுதியான மனநிலை கொண்ட ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. தனிப்பட்ட மக்கள் இயக்கங்கள் மட்டும்தான் ஆங்காங்கே எழுந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க. டங்ஸ்டன் போராட்டம் அங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள், அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து உயிரே போனாலும் சரி நாங்க வந்து இந்த போராட்டத்தை பின்வாங்க மாட்டோம், என்னாலும் பாத்துக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரும் களத்துக்கு வந்தாங்க. துப்பாக்கி சூடு நடத்தினாலும் எத்தனை பேர் சாக தயாருங்க. அதுக்கப்புறமேலுதான் பிஜேபி டோன் மாறிச்சு. இதை மட்டும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அடுத்து தலை தூக்கவே முடியாது. மதுரை மக்கள் மிகப்பெரிய போராளிகள். அந்த விஷயம் பரந்தூர்ல வரமாட்டேங்குது. மதுரையில இருந்த மக்களுக்கு இருந்த அந்த மன உறுதி பரந்தூர் மக்களுக்கு இல்லை. 5000 சொச்சம் ஏக்கர் நிலங்களை அபகரிக்கிறார்கள். பரந்தூர் ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு அதிகபட்சம் 2000 ஏக்கர் போகும். 5000 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளும் அவருடைய உறவினர்களும் அந்த இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக காத்திருக்கிறார்கள். பேரழிவை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், இயற்கைகள் அனைத்தையும் அழித்து பரந்தூர் அழியுமானால், அங்கே விமான நிலையம் தோன்றுமானால் அங்க பெய்யக்கூடிய மழையெல்லாம் சென்னைக்குள்ளதான் ஓடி வரும். சென்னை வெள்ளக்காடா மாறும். அதுக்கப்புறமே நம்ம போராட்டம் நடத்தி பயனில்லை. ஆகவே எங்கேயோ ஒரு போராட்டம் நடக்குது, சென்னையில் இருக்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தயவுசெய்து நம்ம நினைக்க கூடாது. நான் வந்து ஒவ்வொரு போராட்டத்துக்கும் இந்த பொன்னுசாமி வந்திருக்காரு. ஒவ்வொரு போராட்டத்தையும் அவர் குரல் கொடுப்பார். பால் விவசாயிகளுடைய சங்கத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருமே விவசாய சங்க தலைவர் ஏகப்பட்ட போராட்டம் பாலகிருஷ்ணன் தோழர் நடத்திட்டு இருக்காரு. அவர் சென்னையில இங்க போராட்டம் நடந்தாலும் அவரை பார்க்கலாம். இந்த வயசுல அவர் சலிக்காம போயிட்டு இருக்காரு. அது மாதிரியான ஒரு சூழல்ல அன்பு நண்பர்களே, நான் இன்னும் அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா இங்க வந்து மிகப்பெரிய பேச்சாளராக நீதிபதி ஹரிபரந்தாமன் வந்திருக்கிறார். கல்வியாளர் ஜவஹர்நேசன் அவர்கள் இதற்காகவே பெங்களூரில் இருந்து சீர்காழி வந்து சீர்காழியில இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு ஊர்கள் இருந்து வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே வந்து திரும்பணும். 8:30 மணிக்குள்ள நம்ம முடிச்சுட்டு மேல வந்து அனைவருக்கும் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கு, அதை சாப்பிட்டு போகணும். நீங்க எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து இதுவரைக்கும் யார்கிட்டையும் நேர்பட நீங்க வந்து அறத்துக்கு சந்தா கொடுங்க அப்படின்னு தனிப்பட்ட எந்த ஒரு நபரிடம் இதுவரையும் நான் கேட்டதில்லை. பொதுவான ஒரு வேண்டுகோள் தான் அறத்தின் மூலமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 5 வருடம் கடந்தும் 25 முதல் 30 பேர் மட்டுமே ஒரு மாதமும் கான்ட்ரிபியூட், அவங்க மட்டுமே தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களே தவிர, நாம் எழுதி கோரிக்கை வைக்கும் போது கூடுதலாக அந்த மாசத்திற்கு ஒரு 3-4 மாசத்துக்கு ஒருக்கா நான் எழுதும் போது அப்படி வந்து இது பண்றாங்க. 99% பேரு என்னுடைய கோரிக்கைகளை பொருட்படுத்துவதே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு மௌனமாக கடந்து போய்விடுகிறார்கள். அது எனக்கு வழியாக இருந்தாலும் கூட அது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அறத்தை நகர்த்த முடியாத ஒரு வழியை கொடுத்தாலும் கூட இந்த அறத்தின் மூலமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், போராடக்கூடியவர்களிடமிருந்து எனக்கு கிடைக்கின்ற அந்த எழுச்சி மிக்க அந்த நன்றி உணர்வு, இதையெல்லாம் பார்த்துத்தான் நான் தொடர்ந்து ஈடுபடுகிறேன். நான் ஒவ்வொரு கட்டுரை எழுதும் போதும் நண்பர் ராஜதுரை, என்னுடைய மணி 2 பேருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்துட்டு பிற்பாடம் அவர் போன் பண்ணுவார், என்ன சார் இவ்வளவு கடுமையா எழுதுறீங்க. என் மனைவி கண்ணை மூடிக்குவாங்க, என்ன எப்ப ஒருக்கா வந்து வீட்டுக்கு போலீஸ் வரப்போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப இவ்வளவு நெருக்கடி கிடையில நாம எழுதிக்கிட்டு இருக்கோம். நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்காரு. இங்க வந்திருக்கக்கூடிய பல பேர், என் முன்னாடி இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல பேர் இங்க வந்து எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறீங்க.
சில பேர் நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வருகையை நான் போற்றி வணங்கி இந்த அளவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.